பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த 2வது எபிசோடில் நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம கேள்வி பதிலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பரிசுத்தத்தை நான் எப்படி காத்துக்கொள்வது, பரிசுத்தத்தில் நான் எப்படி வளருவது. இது அநேகருக்கு இருக்கிற ஒரு குழப்பம். இல்லை சிலர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே இப்படி விழுந்து தாங்க எந்திரிப்பாங்க, வேறு வழியே கிடையாது, இப்படி நினைக்கிற சில கூட்டம் உண்டு. ஒரு சில பேர் எப்படின்னா, எல்லாருமே ரகசியமாக ஏதாவது பாவத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க, அதனால் நம்மளும் இந்த பாவத்தில் இருக்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லை, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பாவம்லாம் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி பலவிதமான சிந்தனைகள் உண்டு. ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினதுனால நம்மளாலே வாழ முடியும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ செய்திகள், இவ்வளோ வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கி ஒரு வேளை நிறையா பாவங்கள் பெருகிட்டு நம்மளாம் முன்னாடி காலத்தில் இருந்தாங்க, இப்போல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு காரியத்தை முதலாவது நான் சொல்கிறேன். வசனம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகினது அப்படின்னு சொல்லி. உண்மைதான், நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னை விட இப்போ பாவம் நிறைய பெருகிருச்சு. அதுக்கு அது கட்டுக்கடங்காமல் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் அதே நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், முன்னை விட இப்போ எவ்வளோ செய்திகள் பரவி இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷம் பரவி இருக்குது. யூடியூப் மூலயமா கேட்குறோம், இன்ஸ்டாகிராம் மூலயமா கேட்குறோம், ஃபேஸ்புக் மூலயமா தேவனுடைய வார்த்தையை எல்லா இடங்களிலும் நம்ம துணிக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லைங்க, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே இல்லை, சூழ்நிலை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எவ்வளோ சர்ச்சு பெருகிருச்சு, எவ்வளோ மீட்டிங்ஸ் நடக்குது, அதுக்கேற்ற கிருபை பெருகி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அதனால் முன்னாடி காலத்தை விட இந்த நாட்களில் நிறைய சுவிசேஷமும் ஆண்டவருடைய வார்த்தையும் பரவி கொண்டு இருக்குது, வசனத்தினுடைய விளக்கங்களும் நமக்கு தெரிந்து கொண்டு இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த நாட்களில் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். வேகமாக ஒரு 8 ஸ்டெப்பை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனமாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு 5 நிமிஷம் வீடியோனால எவ்வளோ வேகமாக சொல்ல முடியும் நான் அவ்வளோ வேகமாக நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு டீட்டெயில்டாக தேவை அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கோ என்னுடைய கான்டாக்ட்டுக்கோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த நோட்ஸை நான் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ முதலாவது தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தீர்மானம் ரொம்ப முக்கியம். நான் இனிமேல் இந்த பாவ காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு தானியேல் எப்படி தீர்மானம் பண்ணானோ, நான் இதிலெல்லாம் ஈடுபட மாட்டேன்னு தீர்மானம் பண்ணானோ, என்னுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். தீர்மானம் இல்லாமல் எந்த காரியமும் கிடையாது. ஏன்னா என்னுடைய சுய விருப்பத்தை சம்மந்தப்பட்டிருக்கு. நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தில் என்னுடைய விருப்பம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால முதல்ல தீர்மானம் முக்கியம். 2வது, சங்கீதம் 119 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், இந்த வசனத்தின்படி காத்து கொள்கிறதுனால. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை அது எக்ஸப்ஷனலே கிடையாது. கண்டிப்பாக வசனத்தை நம்ம நல்லா வாசிக்கணும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னா வசனம் கண்டிப்பாக தேவை. 3வது காரியம் பாருங்கள், சங்கீதம் 119 113. பாவத்தை வெறுக்கிற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் வேணும். அதே போல் நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? சில நேரங்களில் பாருங்கள், சில பாவத்தை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க, ஆனால் இன்னும் அவங்ககிட்ட அதை குறித்து ஒரு சந்தோஷம்தான் இருக்கும். முன்னாடி காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன், ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வெறுக்கலை. இன்னும் அந்த பாவத்தை வெறுக்கிற அனுபவம் இல்லாதவங்க திரும்பி அதே பாவத்தினால் பிடிக்கப்படுகிறதற்கோ அதே பாவ சோதனையில் விழுகிறதற்கோ வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அடுத்து பாருங்கள், ஐக்கியங்கள், ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். ஜபக்குழுக்கள் இருக்கா நீங்கள் இருக்கிற இடத்துல? அதில் நீங்கள் இணைந்து இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போகிறது மாத்திரம் பத்தாது. ஏதாவது உங்களோட ஒரு ஆண்களாக இருக்கிறீங்கன்னா ஆண்களாக சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜப ஐக்கியம் உங்களுக்கு வேணும். வேதத்தை வாசிக்கிற ஒரு ஐக்கியம் உங்களுக்கு வேணும். வெறும் பாட்டு மியூசிக் இருக்கிற வாலிப கூட்டங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாது. பாட்டு மியூசிக்கு, பைபிளும் வாசிக்கணும், ஜெபிக்கவும் செய்யணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு ஆதாரமான வசனம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள், இப்படி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. 2 கொரிந்தியர் 7:10 பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத், ஃபேக்டை தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? இப்படிப்பட்ட காரியங்கள் ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இதில் நம்ம பழகும்போது எப்படி இருக்குன்னா, அது உண்மையிலே பிற்காலங்களிலே நாட்கள் போக போக நமக்கு தெரியும் இது எவ்வளோ பிரயோஜனமானது என்று சொல்லி. அதனால் நிறைய நேரங்களில் நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்முடைய காலேஜ்லேயோ எங்கேயோ நம்ம படிக்கிற இடங்களில் நமக்கு நம்முடைய அதிகாரிகள் நம்மளை ட்ரீட் பண்ணும்போது நமக்கு இனிஷியலாக ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஆனால்
அதற்கு பிறகு பின்னாடி நம்ம என்ன யோசிக்கிறோம், நல்ல வேளை அன்னைக்கு கரெக்ட் பண்ணாங்க, இன்னைக்கு எவ்வளோ அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது போல தான் ஆண்டவருடைய காரியங்களும். ஆரம்பத்தில் பார்த்த உடனே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு நீதியான சமாதானத்தை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஒரு காரியத்தை பாருங்கள், நீதிமொழிகள் 22:6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பழக்கத்தில் கொண்டு வாங்க. ஒரு தகப்பன் பிள்ளையை கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு வசனத்தில்னா, நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னென்னா, ப்ராக்டிஸில் எதை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் அது லைஃப் லாங் கண்டினியூ ஆகும். இந்த காரியங்கள்லாம் உங்கள் ப்ராக்டிஸில் நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே போல் ஏசாயா 10:27 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் நுகங்களை உடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அபிஷேகம் கண்டிப்பாக தேவை. முன்னாடி சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் முக்கியம், செய்யணும், அதை திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ரெகுலராக கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில். அதே போல் தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், அந்த செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இருக்கிற அந்த 2வது அனுபவம் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை. சில பிசாசினுடைய கட்டுகள், சில தடைகள் இந்த அபிஷேகம் அதை உடைத்து தகர்த்து போடும். அதே போல் அடுத்த ஒரு காரியத்தை பாருங்கள், மார்க் 9:29 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சில பிசாசினுடைய கட்டுகள், சில பாவ கட்டுகள் பின்னாடி, சில இச்சையின் காரியங்களுக்கு பின்னாடி ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், இச்சையை தூண்டுகிற ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் சிலரை ஆட்கொண்டிருக்கும். அவங்களாம் இப்படி உபவாசித்து தங்களை ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா மாம்சத்துலேயும் அந்த இச்சைகள் போராடும். அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் 9:27 பார்த்தீங்கன்னா, என் மாம்சத்தை நான் ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் மாம்சம் ஒடுக்கப்பட கண்ட்ரோலில் இருக்க நீங்கள் உபவாசித்து, வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உபவாசித்து கண்டிப்பாக ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை உபவாசித்து ஜெபிக்கலாமே உங்கள் பரிசுத்தத்திற்காக, நீங்கள் ஆண்டவர் உகந்தவர்களாக இருக்கும்படியாக. அதனால் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க, இதில் ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.